பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நாளையும் தானமாய் தந்த தேவனுக்காய் நன்றி செலுத்தும். இந்த நாளிலும் கூட 1 யோவானுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த கால வேளையில உலகத்தில் ஒரு ஜெயம், ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள விசுவாசம் அடிஸ்தானமாய், மூளைக்கல்லாய் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு இடத்தை அதை சுதந்திரித்து கொண்டால் நிச்சயமாகவே உலகத்தில் ஒரு தேவ பிள்ளை நிராசை அடைவதில்லை. ஹல்லேலூயா. யார் வாழ்க்கையில் தோற்று போனது நிமித்தம் உடைந்து போகிறார்கள் என்றால் நம்பிக்கை இழப்பதினால், விசுவாசம் குறைந்து போவதினால், அற்று போவதினால். இந்த கால வேளையில உலகத்தில் எந்த காரியத்திலும் நீ ஜெயிக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, நீ முயற்சி எடுக்கிற விஷயங்களில் ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு படிப்பானாலும் சரி, ஒரு தொழில், ஒரு வேலை, எதுவானாலும் சரி, நீ எடுக்கிற பிரயாசத்தில் ஒரு வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த காரியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கணும். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாய கர்த்தரில் விசுவாசம் உள்ள ஒரு தெய்வ பிள்ளையாய், ஹல்லேலூயா, ஆமென், நமக்கு உதவி செய்து நம்மை ஜெயமாளியாய் அல்லது ஜெயத்துடன் நிறுத்த, வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவனாய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு வேதத்தின் சரித்திரத்திலும் பார்க்கும்போது அவர் இறங்கி உதவி செய்திருக்கிறார், யுத்தத்தில் வெற்றியை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்து உயர் பதவிகளில் கொண்டு வைத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு முன்பாக சாட்சிகளாய் நிற்க, இந்த நாட்களில் நாம் எந்த சூழ்நிலையில் ஹல்லேலூயா குறைவுபட்டவர்களாய், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறோமோ அந்த காரியத்தை இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுத்து, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனே, நீ உம்மால உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டால், உம்முடைய கிருபை என்னை நிரப்பினால் நிச்சயமாகவே என் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்வேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட, உலக வாழ்க்கையிலும் கூட, தொழில் விஷயத்தில் கூட, அல்லது படிக்கிற விஷயத்தில் கூட அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அப்பா என்று இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை நம்பி, உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரை நோக்கி பார், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள். வானமும் பூமியும் மாறி போகல், இந்த வார்த்தை மாறாது. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்வில் அதிசயம் செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியே விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் அற்புதங்களை செய்வீராக, வெற்றியை தருவீராக, ஜெயக்கொடி பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் உயர்த்துவீராக. கர்த்தர் அப்படியே கட்டளையிடுவீராக. செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். God bless you. Praise the Lord.